சித்திரெட்டிப்பட்டியிலிருந்து மருத்துவர் பாசமணிகண்டன். இன்றைக்கு வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கனால வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்களில் முக்கியமான நோயாகவும் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய நோய் பார்த்தோம்னா மூல நோய் என்று சொல்லக்கூடிய பைல்ஸ். இந்த மூல நோயை சித்த மருத்துவத்தினால் மட்டும்தான் முழுமையாக குணமடைய செய்ய முடியும். இந்த மூல நோய் சித்த மருத்துவத்தை பார்த்தோம்னா நீர் மூலம், செண்டு மூலம், ஆடி மூலம், தமரகம் மூலம், வலி மூலம், அலர் மூலம், ஐயம் மூலம், இப்படி பல்வேறு வகைப்படுத்தி 21 வகை மூலங்களை சித்த மருத்துவத்தை வகைப்படுத்தி அதற்கான தீர்வுகளையும் சொல்லியிருக்காங்க. சித்த மருத்துவத்தினால் மட்டும்தான் மூல நோயை முழுமையாக குணமடைய செய்ய முடியும். இந்த மூல நோயோட சிம்டம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கலாம், இல்லை ரத்தப்போக்கு இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் ஏதாவது இருக்கும்போதே நீங்கள் கண்டிப்பாக அல்மா சித்த மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா மூல நோயை முற்றிலும் குணப்படுத்த முடியும். கண்டிப்பாக மருத்துவர் மேற்பார்வையோட நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிடும் போது முழுமையாக 100% மூல நோயிலேருந்து விடுபடலாம். இப்போ மூல நோய் வந்துருச்சு, வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால மூல நோய்க்கான சிம்டம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. அப்படின்னும் போது ஆரம்பத்திலே இந்த நோயிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளணும் அப்படின்னோம்னா அல்மா சித்த மருத்துவமனை சித்திரெட்டிப்பட்டி மெலாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை நீங்கள் எப்படி பயன்படுத்தினா வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பயன்படுத்தினா போதும். எப்படி பயன்படுத்தணும்னா ஒரு 5 ml அளவு எடுத்துகிட்டு அரிசி கழுவிய நீரில் காலையில் வெறும் வயிற்றில் மட்டும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா மூல நோய் உங்களுக்கு வரவே வராது. இது யாருக்குன்னா ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய மூல நோயினால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தவங்களுக்கான மருந்து. மூல நோய் ரொம்ப தீவிரமாகவோ இல்லை ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அல்மா சித்த மருத்துவமனைக்கு வந்தீங்க அப்படின்னா மூல நோய் நீங்கள் முற்றிலும் நிவர்த்தி செய்யலாம். வணக்கம்.